ஹாய் யூவர்ஸ், தமிழ் சினிமாவில் அடையாளமாக திகழ்ந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் மறைவு திரையுலகில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவரது கலைப்பணிக்கான மரியாதை செலுத்தும் வகையில் பாரதிராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று தமிழக முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். கடந்த ஒரு மாத காலமாக வயர் முதிர்வு மற்றும் உடல்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாரதிராஜா பின்னர் வீடு திரும்பினார். மீண்டும் உடல்நிலை சரியில்லாத நீராங்கரையில் உள்ள வீட்டில் இன்னொரு தொடர்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று காலை அதிகாலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். இந்த தகவல் வெளியானதும் திரையுலகில் அரசியல் கட்சி தலைவர்கள் ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தமிழக முதல்வர் விஜயும் டெல்லி பயணத்திற்கு முன்பாக நேரில் சென்று பாரதிராஜாவுடன் உடலுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்பு அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பாரதிராஜா அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என்று அறிவித்தார். தமிழ் திரையுலகில் பாரதிராஜா ஆற்றிய பங்களிப்பு அளவிட முடியாதது என்றும் 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயதிலே திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவின் கிராமத்து மண் வாசனையை நோக்கி திருப்பியவர். அவர் ஸ்டூடியோவை தாண்டி இயற்கை சூழல் படப்பிடிப்பை நடத்தி தமிழ் சினிமாவில் புதிய பாதையை உருவாக்கியவர் என்று அவரை கூறியுள்ளார். ராதா, கார்த்திக் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களை அறிமுகப்படுத்தியதோடு கிழக்கே போகும் ரயில், மண் வாசனை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், கிழக்கு சீமையிலே உள்ளிட்ட பல வெற்றி படங்களை வழங்கியுள்ளார். இந்திய சினிமாக்கான அவரது பங்களிப்பை பாராட்டி பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட பல உயரிய விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. தற்போது வழங்கப்படும் அரசு மரியாதை அவரது கலை சாதனையை காண மிக உயரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது. முதல்வர் ஜோசப் விஜய் இந்த அறிவிப்பை திரையுலகிற்கும் ரசிகர்களுக்கும் வரவேற்றுள்ளார். சமூக வலைதளங்களில் பாரதிராஜாவுக்கு அஞ்சலி செலுத்திய பதிவுகளை தொடர்ந்து வெளியாகி வந்தன. முதல்வர் விஜய் வெளியிட்டுள்ள அறிவிப்பா தமிழ் திருவிழாவிற்கு இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனையும் துயரமும் அடைந்தேன். கிராமிய பின்னணியின் வாழ்வியலை உயிரோட்டத்தை பல வெற்றி படங்களை உருவாக்கி தமிழ் திரைப்பட உலகில் தனி முத்திரை பதித்தவர் இயக்குனர் திரு பாரதிராஜா அவர்கள். தனது படைப்புக்காக தமிழ் உயரிய விருதான பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல தேசிய மாநில விருதுகளையும் பெற்றவர். பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கி அவரது பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றைக்கு நுழைத்திருக்கும். இயக்குனர் திரு பாரதிராஜா அவர்களின் மறைவு தமிழ் திரையுலகில் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரை இழந்த வாடும் குடும்பத்தினருக்கும், நண்பருக்கும், திரைப்படத்துறையினருக்கும், ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா சாந்தி அடைய இறைவன் திருவடியில் இளைப்பார பிரார்த்திக்கிறேன். திரைத்துறையில் திரு பாரதிராஜா அவர்களின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணம் அரசு மரியாதை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவருடைய வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் உங்களுக்கு பாரதிராஜாவை எந்த அளவுக்கு பிடிக்கும், மேலும் அவருடைய படங்கள் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் அவர் எடுத்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படங்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற தொடர்ச்சியாக அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.